ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கொய்யா மரம். இதில் தான் இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் என்னோடய வீடு. புதுசாக கட்டியிருக்கோம். இது கட்டினனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ வந்து போடல. நாங்கள் கட்டினோம். அதுக்கப்புறம் பேக்கில் இன்னொரு வீடு தெரியுதா, அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடும் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் பார்க்குறீங்களா. பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஓலை வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு ஃபுல்லாகவே புதர் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே. இதெல்லாம் வீடு கட்டின வீடியோ எல்லாத்தையும் எடுத்தேன். அதுக்கப்புறம் சரியாக போனோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டேன். ஃபுட்டேஜஸே 200 GB மேலே போயிடுச்சு வீடியோ மட்டுமே. அதனால் ஸ்டோரேஜ் பார்த்தல அது இதுன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ். அதனால் எல்லாத்தையுமே டிலீட் வந்து பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக மாடி மேலே போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றெல்லாம் செம்ம. நம்மளும் வீடியோ எடுக்க வேணாம், இது பண்ண வேணாம், வீடெல்லாம் காட்ட வைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க. சரி, நம்ம தான் வீடு கட்டிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ லைவ் வந்து போடுறதுக்காக நான் எந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கட்டியிருக்கல, இந்த இடத்த தான் நான் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்காக தான் கட்டினது. இந்த இடத்துல ஒரு 20 amps சுவிட்ச் பாக்ஸோடு சேர்த்து வச்சு போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஃப்யூச்சரில் லைவ்ஸில் வந்து இது இங்கே தான் வரும். வேறு இந்த சொடுக்கு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இந்த இடம் தான். மரத்தை பிடிங்கிட்டு அவங்களும் வீடு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் புதர் மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் வீடு கட்டாங்க. இங்கேயும் இருக்க ஓடெல்லாம் இடிச்சிட்டு இங்கேயும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னு தெரியல. ஆண்டன் விட்ட வழி. ஆக்சுவலாக கெட்ட ஆரம்பித்தோம். கடன்னு பக்கத்து வீடுங்கள்லேயும் முன்னேற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. வேறு பவுண்ட்ரி, காம்பவுண்ட் பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஃபுல்லாகவே பவுண்ட்ரியும் வந்து கரெக்டாக வந்து போட்டோம். எல்லாத்தையும் நம்ம இடத்த நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன விஷயம், கண்டினியூவாக வீடியோ வரும். அந்த 3.5 மாதம் கேப் அப்படின்றது வந்து இதுக்காக மட்டும்தான் நான் வந்து கேப் விட்டுருந்தேன். அதர்வைஸ் நான் சோம்பேறி அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். நிறைய பிளானிங்லாம் பண்ணிருக்கேன். நான் குவைத்தில் இருக்கும்போது சரி, சவுதியில் இருக்கும்போது சரி, இந்தியா போனதுக்கப்புறம் நிறைய வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது எல்லாமே போட தான் போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து புக்கிங் பண்ணேன்னா பட்டமல், இங்கே சென்னை தாம்பரத்தில் பொறுத்த வரைக்கும் பட்டமல் அந்த கேஸ் அந்த இதில் தான் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, கேஸ் புக்கிங் பண்ணுறது வந்து கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய்ட்டு பார்க்க போகிறேன். அதுதான் பார்ட் 2 வீடியோவில் இருக்க போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ இது போதும். புதுசாக வீடு கட்டியிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் இது தான். இந்த இடத்துலலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் இன்னும் மண் அடிக்கணும். இந்த சைடு மண் அடிக்கணும். வெளிநாடு போனதுக்கப்புறம் அடிச்சிடலான்னு பார்த்தேன். வெளிநாட்டில் பாம்பு போடுறதுனால இந்த இடத்துல இன்னும் மண் அடிக்க முடியாமல் இருக்குது. சூழல் எல்லாமே மாறிடுச்சு. அவங்க சண்டை போடுறதுனால நம்மளால் இப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்க முடியாமல் இருக்குது. சரி, டெய்லி விலாக் போட்ட லட்சம் ஒரு 13,50,00,000 வீடியோஸ் அந்த வியூஸ் 13,50,00,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா என்னோடய கடன் எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கல்குலேஷன் போட்டு வச்சுட்டு லாங் வீடியோஸில் வியூஸ் வருதா அப்படின்றத பார்க்க போகிறேன். இந்த வீட்டோட கடன் அடைக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வீடியோ போடுறதுக்கு இதுதான் காரணம். கண்டினியூவாக வீடியோ மட்டும் பாருங்கள். வெறித்தனமாக இருக்க போகுது இனிமேட்டு.